நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி ரொம்ப பிடிச்ச கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய், குமரன், நிவின் 3 பேருமே வரக்கு முன்னாடியே சாரதா நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. என் மருமகனுங்க எல்லாருமே சேர்ந்து என் வீட்டை திரும்பி மீட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நான் எப்படியெல்லாம் நன்றி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே போய் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ரொம்ப காண்டாயிட்டு இருக்கும். இவங்க என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடு தான் இப்போ அவங்களுக்கு முக்கியமாக போச்சா? பசுபதியால் என்ன பிரச்சனை வந்துருமோ, ஏது பிரச்சனை வந்துருமோ, நானே இங்கே உள்ளுக்குள்ளே போட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன். காவேரியும் அம்மாவும் சேர்ந்து ஓவராக தான் சீன் போட்டுட்ருக்காங்க. இவங்க எப்போ எங்கிட்ட வாங்கி கட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே வந்ததுக்கப்புறம் சாரதா நன்றி சொல்லுவாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லுவார், அத்தை நீங்கள் இனிமேல் எதுக்குமே கவலைப்படாதீங்க. பசுபதியால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். இனிமேல் அவன் கொடுத்த அடியில் வந்து அவன் திரும்பி எந்திரிக்கவே மாட்டான். என் மேலே ஒரு பயம் இருக்கும். அது போக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்தே அவன் மிரண்டுட்டான். இதுக்கு மேலே வந்துட்டு என்கிட்ட அவன் வாலாட்டமே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா கேட்பாங்க, ஓ அப்படியெல்லாம் வேறு உங்களுக்கு நினப்பு இருக்கா? அந்த ஆளை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல விஜய். அவன் வந்துட்டு எவ்வளோ அடித்தாலும் திரும்பி எந்திரிக்க தான் செய்வான். திருப்பி பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் சொல்லுவார், சேச்சா அப்படிலாம் இல்லை கங்கா, இந்த வாட்டி அவன் ரொம்பவே பயந்துட்டான். இந்த டைம் வந்துட்டு நாங்கள் 3 பேரும் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதில் வந்து பயங்கர பீதியில் தான் அவன் போயிருக்கான். இதுக்கு மேலே நம்ம குடும்பத்துக்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டான். வச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறத அவனுக்கு நல்ல ஒரு பாடமாகவே காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ சொல்கிறீங்க, அவனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காவேரி வந்து சாரதா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இதெல்லாம் நடக்குமானே நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம லீகலாக போய் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கேஸ் போட்டு பார்த்துருந்தா கூட வந்துட்டு இந்தளவுக்கு சீக்கிரமாக நம்ம பத்திரத்தை வந்து மீட்டு வாங்கியிருக்கவே முடியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அளவுக்கு பசுபதி இந்த மாதிரி வழியில் போய் மிரட்டினால தான் அந்த பத்திரம் நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. இல்லைனா சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டி. அவன்கிட்ட இருந்து இந்த மாதிரி வாங்கினா தான் உண்டு. அவன் ஒரு திருட்டு பையன். எப்படிடா யாரடா அடித்து சம்பாதிக்கலான்னு பார்த்துட்ருக்குறவன். விஜய் பண்ணதில் தப்பே கிடையாது. நம்ம மருமகனுங்க 3 பேரும் பண்ணதில் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா உள்ளே வந்து, என்ன அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாக்கா சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா, நம்ம அப்பாவோட வீடு திரும்பி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுல்ல, இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப யதார்த்தமாக பதில் சொல்ல, ஆமாம் காவேரி எனக்கு ஒரு டவுட்டு நானும் கேட்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். விஜய் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துட்டு நம்ம வீட்டை மீட்டு கொடுக்குறதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு. பயங்கரமாக வந்து மாஸ்டர் பிளானெல்லாம் போட்டு ரூம் போட்டு பிளான் பண்ணி விஜயோட பையன் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு காரணம் என்ன காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க, என்னக்கா காரணம் இருக்க போகுது, கண்டிப்பாக நம்மளுக்காக தான். அம்மா அன்றைக்கி வருத்தப்பட்டு பேசிச்சு பார்க்கில் வந்துட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது. ஸோ அம்மாக்காகவும் எனக்காகவும் வந்து அவர் அப்படி பண்ணியிருக்காரு. இதில் வந்து நீ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன காரணம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, இல்லை எனக்கு ஒரு வேறு விஷயம் தோணுது, பட் கேட்டால் நீ கோவப்படுமேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக பதில் சொல்ல, என்னக்கா உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன நீ நினைக்கிறியோ சொல்லு, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதா, என்னடி காலையிலே ஒரு மார்க்கமாக பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது பேசி வம்பு வந்துட போது, 2 பேரும் போய் காலையிலே வேலையை பாருங்கள். நீங்கள் 2 பேரும் வர வர பேச்சே சரியில்லை, ஏதாவது பேசி யாருக்காவது மனஸ்தாபம் ஆகிட போது, போய் வேலையை பாரு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, இருமா அக்கா தான் ஏதோ பேச வந்திருக்குல்ல, பேசட்டும், என்ன தான் சொல்லுதுன்னு கேட்போம். விஜய் ஏன்க்கா இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணாருன்னு நினைக்கிறேன், உன் மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்ற மாதிரி காவேரி கங்காட்ட கேட்க, இப்போ தான் விஜய்க்கு வீடு வாசல் எதுவுமே சொத்து சுகம் எதுவுமே இல்லை. ஒரு வேளை வந்து நம்ம கொடைக்கானல் வீட்டை வந்துட்டு நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா ஒரு வேளை அங்கேயே வந்து உரிமை கொண்டாடி அங்கே போய் இருக்கலாம். அல்லது வந்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கும், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி கேட்க, வாயை மூடுக்கா, உன்ன மாதிரி அல்பத்தனமாக யோசிக்கிறது விஜய் கிடையாது. இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு அவருக்கு அடுத்தவங்களோட சொத்துக்கும் அடுத்தவங்களோட பணத்துக்கும் ஆசைப்படக்கூடிய ஆளே கிடையாது. அதுவும் போக என்ன நீ அவரோட சொத்து போயிடுச்சு பணம் போயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்க. அவரோட சொத்து பணம் புகழ் எல்லாருமே வந்துட்டு அவருக்கு இருக்கிறது தான். அவங்க தாத்தா பாட்டி கூட இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்கங்கிறதுக்கு வேண்டி அவருக்கு எதுவும் கிடைக்காது, அவருக்கும் அந்த சொத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இல்லை. அவர் அந்த சொத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு இவர் மட்டும்தான். அந்த சொத்து மொத்தமும் விஜயோடது தான். விஜய் சம்பாரிச்சது எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கணக்கு போட்டோ இல்லை வந்துட்டு நாங்கள் நியாயப்படுத்தி பேசியோ வந்துட்டு அதை வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. விஜய் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய ஆளும் கிடையாது. அதுக்காக தான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு. மற்றபடிக்கு நம்ம கொடைக்கானல் வீட்டை தான் வாங்கி அவர் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அந்த சொத்தை தான் வாங்கி அவர் எல்லாம் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. அவரோட சொத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொடைக்கானல் வீடு ஒரு பாதி அளவு கூட வராது, ஒரு பர்சன்டேஜ் கூட வராது. உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தை உன் மனசில் நினைக்கிறத முதல்ல நிறுத்திக்கோ. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் இங்கே உட்காந்துருக்காருன்றது மட்டும்தானே. இப்போவே நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். இனிமேலும் நான் வந்து தயங்கி இருந்தேன், அம்மாக்காக யோசிச்சுட்டு இருந்தேன்.
நீ ரொம்ப எங்களை கேவலப்படுத்திகிட்டு இருக்க, அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். அம்மா இப்போ புரிஞ்சுதா கங்காக்காவோட எண்ணம் என்னென்னு? விஜய்க்கு வந்துட்டு வீடு வாசல் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக தான் இங்கே வந்துட்டு அடைக்கலம் தேடிட்டுருக்காரு. அவருக்கு எதுவுமே இல்லை, சொந்த பந்தமே இல்லாதது காரணனால தான் இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து புகுந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கேவலமாக நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சுது, விஜய் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டாரே இல்லை காதில் விழுந்துச்சுன்னா அதை கூட அவரால் தாங்கிக்க முடியாது. அவருக்கான கௌரவத்தையும் மரியாதையும் நான் எப்பவுமே கொடுக்கணும். அதுதான் ஒரு பொண்டாட்டியாக நான் அவருக்கு பண்ணக்கூடிய பெரிய கடமை. ஏன்னா என்னால் அவருக்கு எதுவுமே பண்ணுறதில்ல, நான் அவருக்காக எதுவுமே யோசிக்கிறதும் கிடையாது. இது ஒரு விஷயத்தையாவது நான் பண்ணியே ஆகணும். நீ கோவப்பட்டாலும் சரி, நீ எப்படி பேசினாலும் சரிம்மா, நான் அந்த வீட்டிலேருந்து கூடிய சீக்கிரம் வந்து தனி கொடுத்துன போகிறது நடக்க தான் போகுது. அக்கா நீ சந்தோஷமாக இருக்க, என்னோட தொல்லையோ இல்லை விஜயோட தொல்லையோ எங்களோட டிஸ்டர்பன்ஸும் உனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி நான் வந்து யதார்த்தமாக தாண்டி சொன்னேன், ஒரு காமெடிக்கு தாண்டி சொன்னேன், நீ ஏன்டி இதை சீரியஸாக நினச்சிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ யார், நீ என்ன யோசிப்ப, எப்படி பேசுவ, எந்த இடத்துக்கு எந்த தேவைக்கு எந்த மாதிரி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் வேஷம் போட்டுட்ருக்க, உன்னோட புத்தி என்னங்கிறது எனக்கு தெரியாதா? இன்றைக்கி நேத்தான் உன்னை பார்த்துட்ருக்கேன், அக்காவாக இருந்தாலும் உன் புத்தி எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி காவேரி நீ சொல்கிறது கரெக்டு. என் வயசில் 10 மாதம் நான் தான் சுமந்து பெற்றிருக்கேன். நானே சொல்கிறேன், இவளோட புத்தி அப்பப்போ காமிச்சிருவா, இவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்ம வீடு நம்மளுக்கு வந்திருக்குன்றது சந்தோஷம் கூட இல்லாமல் இவள் எப்படி கேவலமாக கீழ்த்தரமாக யோசிக்கிறா பாரு. கங்கா எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. காவேரி அதே மாதிரி ரூம்குள்ளே போய் அழுதுட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே வருவார். என்ன காவேரி ஏன் அழுதுட்டுருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய் எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது, நம்ம ஏன் இங்கே இருக்கணும், நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம வீடுனா தாத்தா பாட்டி வீட்டை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் விஜய் அதுதானே நம்ம வீடு, எப்படி பார்த்தாலும் அதுதான் நம்ம வீடு, சொந்த வீடு. இங்கே இருக்கிறது நம்ம கெஸ்ட்டு மாதிரி தான் வந்திருக்கோம், என்னைக்கு இருந்தாலும் இங்கே இருக்கிறது எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. அதுபோக இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் புரிஞ்சுக்குவார், கண்டிப்பாக யாராலையும் ஏதோ ஹர்ட் ஆகிருக்கா காவேரி, அதை வந்து நம்மகிட்ட சொல்லாமல் இப்படி சொல்லிகிட்ருக்கா. ஒருவேளை இந்த வீடுனால தான் பிரச்சனை வருதோ, நம்ம இங்கே இருக்கனால தான் பிரச்சனை வருதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி விடு நான் பார்த்துக்கிறேன், நீ அழுகாத, எதையும் யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணாத, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு உடனே மேனேஜருக்கு கால் பண்ணுவார். அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை எடுத்து அவர் பிஸ்னஸ் ப்ராஃபிட்லன்ட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த அமௌண்ட்லேருந்து எப்படியாவது விஜய்க்கு வீடு வாங்கிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுவார். காவேரிக்காக இது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். ஏற்கனவே வந்துட்டு காவேரி ஆஃபீஸில் எம்டி ஆகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளானும் சொதப்பிடுச்சு. இப்போ விஜய் காவேரிக்காக வந்துட்டு நம்ம வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு பட்ஜெட் சொல்லுவார். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டாக கிடைச்சாலும் சரி, இண்டிவிஜுவல் வில்லாவாக கிடைச்சாலும் சரி, காவேரிக்காக காவேரி இல்லம்னு போட்டு எனக்கு அந்த வீடு வேணும், கூடிய சீக்கிரம் எனக்கு சீக்கிரமாக கிடச்சின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், காவேரிக்கு நான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணுவார். காவேரிக்கு அந்த வீட்டை வந்துட்டு சர்ப்ரைஸாக கொடுக்கணும், காவேரி குழந்தை இவருன்னு மட்டும் போய் தனியாக வந்துட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் பிளான் பண்ணிட்டு காவேரிக்கிட்ட அதை சொல்லவே மாட்டார். சர்ப்ரைஸாக வந்துட்டு வீடு வாங்குறதுக்கான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பார்.